வணக்கம் மாணவர்களே. இந்த காணொளியில நம்ம மூத்தம்மா சிறுகதையில இருந்து இந்த வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தோற்ற உள்ள மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சம்பந்தமான ஒரு மீட்டலை தான் இந்த காணொளியின் ஊடாக நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த வகையில மூத்தம்மா சிறுகதையில இருந்து பகுதி கேள்வியாக மூத்தம்மாவின் குணப்பண்புகள் ஒரு வினாவும், ஆவண்ணா பகுதியாக மூத்தம்மா சிறுகதையில் இடம்பெறும் வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் குறித்த ஒரு வினாவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில மூத்தம்மாவின் குணப்பண்புகள் குறித்து ஆராய்ந்தோமானால், மூத்தம்மா எனும் சிறுகதை ஓட்டமாவடி அரபாத் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதையாக கருதப்படுது. இது கிழக்கிழங்கை இஸ்லாமிய சமூகத்தை மையமாக வைத்து நகர்த்தி செல்லப்படுகின்ற ஒரு சிறுகதையாக காணப்படுகின்றது. இந்த சிறுகதையில பிரதான கதாபாத்திரமாக மூத்தம்மா, காசிம் மூத்தம்மாவினுடைய பேரன். இவன் தான் கதை சொல்லியாக விளங்குகின்றான். அதே நேரம் காசிமின் தங்கை மூத்தவாப்பா ஆகியோர் பிரதான கதாபாத்திரங்களாகவும், ரகுமா மாமி, அவ்வாராத்தா போன்றோர் துணை கதாபாத்திரங்களாகவும் இந்த சிறுகதையில எடுத்து காட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில பிரதான கதாபாத்திரமான மூத்தம்மா என்ற கதாபாத்திரம் காசிம் என்ற பேரனினூடாக மூத்தம்மாவின் கதாபாத்திரத்தினுடைய குணப்பண்புகள் மிக சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. முதலாவது மூத்தம்மாவின் இயல்பு குறித்து பார்த்தோம்னா, மூத்தம்மா சுறுசுறுப்பும் அனுபவமும் மிக்கவள் என்பது மூத்தம்மாவின் அன்றாட செயல்களை காசிம் பட்டியலிட்டு காட்டுவதிலிருந்து புலப்படுகின்றது. அதாவது அதிகாலையில் எழுந்து மாட்டில் பால் கறந்து அதனை காசிமுக்கும் அவனுடைய தங்கைக்கும் முருக காட்சி கொடுப்பது முதல், அரிசியை இடித்து மாவாக்கி ரொட்டியோ பிட்டோ செய்து கொடுக்குறாங்க. அதே நேரம் பனை ஓலையில இருக்கிற அந்த ஓலையை எடுத்து தட்டோ பெட்டியோ செய்துறாங்க அப்படின்னு சொல்றதின் ஊடாகவும், மாட்டுக்கு வைத்தியம் பார்ப்பது முதல் ஒரு மிருக வைத்தியரை போல எல்லா வேலைகளையும் செய்யறாங்கன்னு சொல்றதின் ஊடாக மூத்தம்மா சுறுசுறுப்பு உடையவங்கிறது சொல்லி எடுத்து காட்டப்படுது. அதே மாதிரி மூத்தம்மா அனுபவம் உடையவங்க அப்படிங்கிறது அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே அலையா விருந்தாளியா போய் கை மருத்துவம் செய்யறாங்கன்னு சொல்றதுக்காக எடுத்து காட்டப்பட்டிருக்குது. அடுத்து பிறருக்கு உதவும் மனப்பாங்கு மூத்தம்மா கிட்ட இருக்குது. அதுக்கு உதாரணமா அவ்வாராத்தா அப்படிங்கிறவங்க வீங்கிய வயிற்றோட கைராசிக்காரி, நீங்க தான் மாமி என்ற தலைப்புள்ளைய ஏந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அலையா விருந்தாளியா போய் உதவி செய்யறாங்க அப்படிங்கிறது இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்து பேரப்பிள்ளைகள் மீது அதிக பாசம் உடையவங்க. பேரப்பிள்ளைகளுக்கு உணவு செய்து கொடுக்கறதுல இருந்து அவங்கள பாடசாலைக்கு ஆயத்தம் செய்து அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லா விடயங்களிலுமே பேரப்பிள்ளைகள் மீது அவங்க ரொம்ப பாசம் உடையவங்க. அதாவது கதை சொல்லியும் தூங்க வைக்கிறாங்க இல்லையா? அப்ப இதனூடாக அவங்க பேரப்பிள்ளைகள் மீது அதிக பாசம் உடையவங்க அப்படிங்கிறது எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் திறம்படவும் செய்து முடிக்கும் ஆற்றல் மூத்தம்மா கிட்ட காணப்படுது. அது காசிம் கூறுகின்ற சில விடயங்களூடாக எடுத்துக்காட்டப்படுகின்றது. அவங்க அதாவது சொல்றாரு இல்லையா, மூத்தம்மாவண்ட தலைமுடி கருகருவனை இருக்கிறதுக்கு பஸ்பம், அதாவது ரகசியம் அவங்க என்ன செய்வாங்களாம், ஆமணக்கு கொட்டையும் உளுவரிசியும் நன்னாரி வேரும் என்ன செய்யறாங்க சேர்த்து எண்ணெயாக காய்ச்சி தலைக்கு பூசுறாங்க. அப்ப இதனூடாக அவங்களோட முடி கருகருன்னு இருக்கிறதுக்கு ரகசியம்னு சொல்லி காசிம் சொல்றாரு. அப்ப ஒரு செய்யற காரியத்தை திறம்பட செய்து முடிக்கிறாங்க. அதற்கான பலனையும் என்ன செய்யறாங்க, சிறந்த பலனையும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அடுத்ததாக பாமர பெண்ணாக இருந்தாலும் மூலிகை வைத்தியம் செய்பவளாக இந்த மூத்தம்மா சித்தரிக்கப்படுறாங்க. அப்ப மூத்தம்மா எழுத்தறிவு இல்லாத ஒரு பாமர பெண். அப்ப இவங்க பாமர பெண்ணாக இருந்தாலும் கை வைத்தியம் செய்யறதுல ஒரு சிறந்தவங்களாக கருதப்படுறாங்க. அதுல அவங்க சொல்லப்படுறதுல இருந்து விளங்குது. அதாவது மூத்தம்மாவுக்கு காய்ச்சல்னு வந்துட்டா ஆடாதொடையும் கொத்தமல்லியும் அவிழ்த்து கொடுத்துட்டு எழுந்து நடக்கிறா அப்படின்னு காசிம் சொல்றதுல இருந்து என்ன செய்யப்படுது, வெளிக்காட்டப்படுது. அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் காய்ச்சி பூசுறது, அதுலயும் மூலிகை பொருட்கள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாங்க மூத்தம்மா மிகவும் தைரியம் உடையவங்க. இப்ப காசிம் சொல்றாரு தானே, சுருக்கம் விழுந்தாலும் என்ன மிடுக்காய் நடக்கிறா, அவங்க நடக்கிறதுல எந்த ஒரு காரிருளையும் கிழித்து கொண்டு நடக்கும் மனோதைரியம் அவவுக்கு, அவங்கள பார்த்து இவன் என்ன செய்யறான், நடக்க முயல்கின்றான் என்று கூறுவதற்காக மூத்தம்மா தைரியம் உடையவங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு. அடுத்து மூத்தம்மா கிராமிய மூட பழக்க வழக்கங்கள் இதுல மூழ்கி இருப்பவங்கிறது தெளிவாகுது. அதாவது
பக்குள் கத்தும் பொழுது காசிம் பக்குள் ஏன் கத்துகின்றது என்று கேட்டபோது, ஊருக்குள்ள அல்லது நம்ம வீட்டுக்க யாராவது மௌத்தா போறதுக்கு அடையாளம் என்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாராவது இறந்து போறதுக்கான அறிகுறியா தான் பக்குள் கத்தும்னு சொல்றதும், நேர்த்தி கடன் வைக்கிறதும், அதே மாதிரி பக்குளை விரட்டுவதற்காக சிரட்டையில நெருப்பு தணடி எடுத்து கொண்டு உப்பு கட்டுகளை தூவினால் அது வெடிக்கிற சத்தத்துக்கு பக்குள் பறந்து விடும் என நம்புறதும் மூட நம்பிக்கை விடயங்களாக காணப்படுது. அடுத்ததாக கிராமிய சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் இவற்றை தொடர்ந்து மேற்கொள்வங்களாக இருக்கிறாங்க. அப்ப எல்லா விடயங்களுமே அப்ப அவங்க மூலிகை வைத்தியத்தை தான் நம்பி இருக்கிறாங்க, பிரசவத்தை வீட்டுலதான் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான விடயங்கள்ல இருந்து அது என்ன செய்யுது, தெளிவாகுது. அடுத்து பிரச்சனைகளுக்கு உடன் தீர்வு காண்றவங்க. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கு மூத்தமா உடன் தீர்வு காணக்கூடியவங்களாக இந்த சிறுகதையில சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து ஆரோக்கியமான உடல்நிலை கொண்டவங்க. அது காசிம் சொல்ற கூற்றினூடாகத்தான் எடுத்து காட்டப்படுது. அவர் சொல்றாரு, சுருக்கம் விழுந்தாலும் என்ன மிடுக்காய் நடக்கிறா, காய்ச்சல் என்று அவங்க படுக்கையில் படுத்தது கூட இல்லை, அதை அவர் பார்த்ததும் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அடுத்து இயற்கையோட இணைந்து வாழ்றவங்க. அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ்றவங்கிறது அவங்க விறகடுப்புல தான் சமைக்கிறாங்க. அதுக்கு உதாரணமா காசிமும் மூத்த வாப்பாவும் விறகொடிக்க காட்டுக்கு சென்று வராங்க. அடுத்து பனை ஓலைய அதுல இருக்கிற ஓலையை சீவி பெட்டியோ தட்டோ செய்து விடுறாங்கன்னு காசிம் சொல்றதின் ஊடாகவும் விளக்கப்படுது. அப்ப இயற்கையோடு ஒன்றிணைந்த நிலை, மரத்து கீழே படுத்துறங்கிறது, பாய் விரித்து படுக்கிறது, இது எல்லாமே இயற்கையோட ஒன்றிணைந்த நிலையாக காணப்படுது. அடுத்து தனது கணவனோட அந்யோன்யமாக இருக்கிறவங்க. அதாவது மூத்த வாப்பா சீண்டி கொடுக்குறாங்க. அந்த மூத்த வாப்பா தலைக்கு எண்ணெய் பூச மாட்டாங்க. அப்ப அதை கேலி செய்யறாங்க. அங்க பாருமானே உண்ட மூத்த வாப்பா தலைய சூப்பின பனங்கொட்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உவமை அணியின் ஊடாக அந்த அவரை கேலி செய்யறது, சீண்டி கொடுக்கிறது, இந்த விடயத்தின் ஊடாக மூத்தம்மா மூத்த வாப்பாவின் மீது அதிக பாசமும் அந்யோன்யமான உறவுலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டப்பட்டிருக்குது. அடுத்து மூத்தம்மா காதுல அள்ளுக்குத்து எனப்படும் காதணியை மேலிருந்து கீழ் வரிசையாக அணிஞ்சிருக்கிறவங்க அப்படின்னு காசிம் சொல்றதின் ஊடாகவும், கழுத்தில் கருகமணி மாலை, கையில் அகல செப்பு காப்பு, இவற்றை எல்லாம் அணிந்து பார்க்க அம்சமாய் இருப்பா அப்படின்னு சொல்லி காசிம் கூறுவதனூடாக மூத்தம்மாவின் தோற்ற பொழிவு எடுத்து காட்டப்படுது. அடுத்து மூத்தம்மா வெற்றிலை புசிப்பவாங்க. அந்த வெற்றிலை எப்படி புசிப்பாங்கன்னு கேட்டா, வெற்றிலையோடு சாதிக்காய், ஏலம் என்பன சேர்த்து துவைத்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காசிம் சொல்ற கூற்றின் ஊடாக என்ன செய்து தெளிவாகுது. அடுத்து மூத்தம்மா ஒரு கைராசி காரியம். அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாமே மூத்தம்மா தான் கைராசி, அவங்கதான் தங்களுடைய தலைப்புள்ளையே ஏந்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அதாவது அவ்வாறாத்தான் வீங்கிய வயிற்றோட மூத்தம்மா நீங்க தான் கைராசிக்காரி, என்னுடைய பிள்ளைய ஏந்தணும் அப்படின்னு சொல்றதின் ஊடாக எடுத்துக்காட்டப்படுது. அடுத்து மூத்தம்மா அந்த கிராமத்தின் முடிசூடா குட்டி ராணி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, காசிம் சொல்றாரு. என்கிட்ட மூத்தம்மா தான் சகல விடயங்களுக்கும் முதன்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு கூறுறதினூடாக தெளிவாகுது. அடுத்து காசிமின் கதையில கதாநாயகியாக மூத்தம்மா சித்தரிக்கப்படுறாங்க. அப்ப காசிம் பாடசாலையில அரசகுமாரிகளை பற்றி கதைகள் சொல்றப்பையும் மூத்தம்மாவை தான் நாம அரசியாக கற்பனை செய்து கொள்வாங்க. அப்ப மூத்தம்மா என்ற அரசியின் மீது இவனுக்கு அந்த மூத்தம்மா என்ற அரசியின் கீழ் இருக்கிறதுல என்றும் இல்லாத ஒரு கர்வம் சுரந்தது அப்படின்னு சொல்லி இவன் கூறுற கூற்றின் ஊடாக அது தெளிவாகுது. அடுத்து காசிம்க்கு அவங்க முன்மாதிரியானவங்க. அப்ப காசிம் முன்னையெல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருப்பான. இப்ப மூத்தம்மாவை பார்த்து நடக்க தொடங்கியதுல இவனுடைய பய உணர்வு, அதாவது பயந்தாங்கொழி பட்டத்தை எரிந்தாயிற்று அப்படின்னு சொல்றதின் ஊடாக விளக்கப்படுது. அடுத்து மூத்தம்மா தான் வளர்க்கும் பிராணிகள் மீது ரொம்ப பாசம் உடையவங்க அப்படிங்கிறதும் எடுத்துக்காட்டப்பட்டிருக்காங்க. இதுதான் மூத்தம்மா எனும் சிறுகதையில வெளிக்காட்டப்பட்டுள்ள மூத்தம்மாவின் குணப்பண்புகளாக இருக்குது. இந்த காணொலி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்ற நான் மனோரஞ்சித் குமார். நன்றி.